அவளை கூட்டிட்டு வாக்கா கோயிலுக்கு. எந்திரிடி எந்திரிடி. வேணாம் சித்தி ப்ளீஸ் சித்தி, வேணாம் சித்தி. எந்திரிக்க போறியா இல்லையா? வேணாம் சித்தி ப்ளீஸ் சித்தி, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க? எந்திரிக்க மாட்டியா? எந்திரி எந்திரி. வாடி, வர போறியா இல்லையாடி? வாடி. வேண்டாம் சித்தி ப்ளீஸ் சித்தி, என்ன விட்டுருங்க சித்தி, வேண்டாம் சித்தி. வாடிங்க வாடி. வந்து மரியாதையா என் தம்பிக்கு கழுத்தை நீட்டு, இல்ல கோயில் வாசல்லே உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஒழுங்கா வாடி, எந்திரிடி. ப்ளீஸ் சித்தி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன விட்டுருங்க சித்தி, என்ன விட்டுருங்க. அது சரி, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு யாரடி கேட்டா? என்னவா இருந்தாலும் அவனுக்கு கழுத்தை நீட்டி அவனுக்கு பொண்டாட்டியாயி என் வீட்டுக்கே மருமகளா வந்து என் காலடியில திரும்பவும் நீ சேவகம் பண்ணணும்ங்கிறது உன் தலையெழுத்தடி. உன் தலையெழுத்த நான் நினைச்சா மட்டும்தான் மாத்தி எழுத முடியும். அந்த ஆண்டவனே நினைச்சாலும் இந்த ஈஸ்வரி கிட்ட யாரோட பாச்சாவும் பழிக்காதடி. ஒழுங்கா வாடி அனாத நாயே. அட கடவுளே, அம்மா அப்பா இல்லாத இந்த பிள்ளைக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய இவளே இப்பேற்பட்ட குடும்பக்காரியா வந்து நிக்கிறாளே. இந்த பிள்ளைய நம்ம எப்படி காப்பாத்த போறோம்டா இறைவா. வாடி. டேய் முனியாண்டி, அங்கேடா நின்னு வேடிக்கை பாக்குற? வந்து இவளை அடிச்சு இழுத்துட்டு வாடா. அக்கா, எங்கடா அந்த ஓனாண்டி? அவன் எங்கடா போனா? அக்கா, அண்ணனுக்கு மேக்கப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை கல்யாணம் பண்றதுக்கு மேக்கப் வேற பண்றான் அவன். ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணன் கல்யாண மாப்பிள்ளை இல்லக்கா, அவரை அழகா இருக்கணும்னு நினைப்பாருல்ல. இதுக்கு ஒன்னும் குறைச்ச கிடையாது. வா, இவளை விட்டா எங்கிட்டாவது ஓடி தப்பிச்சு போயிருவா. ஒழுங்கா இவளை வந்து புடிச்சு அந்த மரத்துல கட்டி போடு. நான் போய் பூசாரி என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன். அக்கா, ஐயர் இல்லாம வர சொல்லிருக்கிய. அப்ப ஐயர் இல்லாம எப்படி தாலி கட்ட முடியும்? என்னடா பேசுற நீ? இல்லக்கா, நடக்கிறதே திருட்டு கல்யாணம், அதான் கேட்டுக்கிட்டேன். நடக்கிறது என்னவோ திருட்டு கல்யாணம் தான், ஆனா நடக்க போறது என் தம்பிக்கு இல்ல. அவன் கல்யாணத்துல ஒரு சில விஷயங்களையாவது கரெக்டா பண்ணணும்ல, அதுக்காகத்தான் ஐயரை வர சொல்லியிருக்கேன். சரி சரி, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம இவளை வந்து புடி. நான் இவளை பாத்துக்கறேன்க்கா, நீங்க போங்க. பாத்து கவனமா கட்டி போடுறா, கைய கடிச்சிட்டு கூட ஓடி போயிருவா. எக்கோ, நீங்களே ஐடியா கொடுப்பீங்க போல இருக்கு. போங்கக்கா, நான் பாத்துக்கறேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏய் ஓனாண்டி, ஐயர் வந்தாச்சா என்ன? ஏமா, உன் ஆளுக்கு போன் அடிக்கிறோம்னு போன் வாங்குனே, இன்னுமா வந்துகிட்டு இருக்கேன்? பழைய கோவில் வந்த பொண்ணு, நான் அடைச்சு வச்சிருக்கிற இடத்தை தான் சொன்னேன். இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு. அட என்னம்மா நீ, இப்பேற்பட்ட ராட்சசீட்ட வந்து சிக்கி இருக்கியே. ஐயோ கடவுளே, தூக்கிட்டு வந்ததே நான் தானே. உன்னை திட்டி என்னத்துக்காக போகுது? இப்போ உன்னை என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. உன்னை தப்பிக்க விடவும் முடியல, இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தவும் முடியல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே. இப்பதானே நல்லா மாப்பிள்ள மாதிரி சூப்பரா இருக்கியே. ஓனாண்டி, மாப்பிள்ள மாறி இல்லடா, நான் இன்னைக்கு மாப்பிள்ளையே தானே. எப்படி சும்மா ஜம்முன்னு இருக்குல்ல? கல்யாணம் என்னடா இது கோலம்? கோலம் இல்லக்கா, அலங்காரம். மாப்பிள்ள கோலத்துல எப்படி உன் தம்பி கல்யாண சுந்தரம்னு பேர் வச்சுக்கிட்டு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த பாத்தியா? பட்டு வேட்டி பட்டி சட்டை, உன் தம்பி இன்னைக்கு கலக்கிறேன் பாத்தியா? இப்படி கோலத்துல உன்னை பார்க்கணும்னு நான் எம்பிட்டு ஆசைப்பட்டேன். நீ தான் 40 வயசு வரைக்கும் இழுத்து அடிச்சுக்கிட்டு வந்துட்ட. 25 வயசுலயே கல்யாணம் பண்ணிருந்தா இன்னைக்கு உனக்கு 10-15 வயசுல புள்ளையே இருந்திருக்கும்டா. அக்கா, அது எந்த நேரத்துல எப்ப நடக்கணும் இருக்கோ அப்பதாக்கா நடக்கும். அண்ணனுக்கு இப்பதான் கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதனால இப்ப நடக்குது. விடுங்கக்கா, லேட்டா நடந்தாலும் லேட்டஸ்டா நடக்குதுல்ல. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா கிளம்பி வாங்க, இன்னும் ஐயர் வரக்கானோண்டா. அக்கா, இது ஒரு கல்யாணம்னு இதுக்கு ஐயர் ஒரு கேடா? ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. இவங்க 2 பேரும் மந்திரவோதான் நான் தாலியை கட்டுனா சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதேன். இதுக்கு எதுக்கு ஐயரு? அப்படி இல்லடா கல்யாணம், இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில கல்யாணம் பண்றான். ஒரு சில விஷயங்களையாவது முறைப்படி பண்ணணும்ல, அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ வா, அங்க பொண்ணுக்காரி ரொம்ப வீஞ்சிக்கிட்டு முரண்டு பிடிச்சிக்கிட்டு தெரியுறா. முனியாண்டியை நம்பி விட்டுட்டு வந்தேன், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. சீக்கிரம் கிளம்பு கிளம்பு, சட்டு புட்டுன்னு இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிக்கணும். அக்கா, அம்சா ரெடி ஆயிட்டாளா? ஏய், அவளை கூட்டிட்டு வர்றதே அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கேன்டா. அவளுக்கு சேலை கட்டி மேக்கப் போட்டு நகை நட்டு போட்டெல்லாம் உட்காந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? இருக்கிறதோட தாலியை கட்டி கூட்டிட்டு வா. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடியிற மாடு படியுங்கிற கதையா படிஞ்சிரும். அங்க வந்து பாத்துக்கலாம்டா மத்ததெல்லாம். சரிக்கா, ஐயர் வந்துட்டாரான்னு பாரு, நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏமா அம்சா, பார்க்க நல்ல பிள்ளையா இருக்க, இப்படி ஒரு கொலகார குடும்பத்துக்கிட்ட வந்து சிக்கிட்டியம்மா. இப்போ உன்னை எப்படிமா நான் காப்பாத்துறது? அண்ணே, இவங்க யாருமே நல்லவங்க கிடையாதுன்னு அந்த கெல்லடனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே சீரழிக்க பாக்குறாங்க. ப்ளீஸ்
கல்யாணம் பண்ணாலும் நான் காலம் முழுக்க அந்த வீட்டுல வேலைக்காரியா கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கணும். நீங்க நினைச்சா என்னை காப்பாத்த முடியும். என்னை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. தெரியுமா, நீ வேணும்னா என்னைய தள்ளி விட்டுட்டு ஓடுறது மாதிரி ஓடி போயிரு. எப்படியும் உன் ஆள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல வந்துட மாட்டானா? இவங்க கல்யாணம் பண்றதை எப்படியும் தடுக்கணும்னா இது ஒண்ணுதாம்மா வழி. அண்ணே, தள்ளி விட்டுட்டு ஓடு. அந்த பொம்பளை வந்தானா உன் கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டா. தள்ளி விட்டுட்டு ஓடு ஓடு. ஐயோ அண்ணே. பரவாயில்லம்மா, என்னை பத்தி நீ கவலைப்படாத. ஓடு ஓடு. அண்ணே சாரிண்ணே. அந்த ராட்சசி வரப்போறா. ஓடுமா ஓடு. டேய் முனியாண்டி. ஐயோ அக்கா, அவ என்ன தள்ளி விட்டுட்டு ஓடுறாக்கா. நிக்க போறியா இல்லையா? நில்லடி நில்லடி, மரியாதை நில்லு. ஐயோ அம்மா, ஐயோ குறுக்கெல்லாம் வலிக்குதே. அப்பா அக்கா, என்ன கொஞ்சம் கையை பிடிச்சு தூக்கி விடுங்கக்கா. வீணா போன முனியாண்டி, வேலை வேலைக்கு சிக்கனு மட்டனு பரோட்டா சால்னான்னு நல்லா தானே திங்கிற. திண்டு திண்டு உடம்பு மட்டும் இத்த தண்டி வச்சிருக்க. அவ இத்தனை கூட சில்லு வண்டா இருக்கா. அவளை பிடிச்சு உன்னால கூட்டி கொண்டு வந்து கட்டி போட முடியாது. இப்படி விட்டுட்டு இருக்கீரா? அக்கா, நான் அந்த பக்கமா கயிறு எடுக்க போகையில இந்த பிள்ளை இங்கிட்டாக்குல தள்ளி விட்டுட்டு ஓடிருச்சுக்கா. உன்னை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஐயோ, இப்ப எங்கிட்டு போனாலும் தெரியலையே. ஏய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன். ஒழுங்கா வந்துரு. அடியே வந்துருடி. அம்சா, இவ கையில மாட்டாம எப்படியாவது தப்பிச்சு ஓடிருமா. என்னம்மா இன்னும் கையில் வெளியே காணோம்? உன் தம்பிக்காரனுக்கும் உன் தம்பி ஒண்டாட்டிக்கும் தெரியாம வர சொல்லியிருக்கேன். அவ அப்பா அத்தாளுக்கு தெரியாம வர்றதுன்னா என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? பொறுமையா தாண்டி வருவ. செத்த காத்திருப்பான். தம்பிக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்க போறத நினைச்சா பயமா இருக்குமா? அவன் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிட்டான்னா என்ன பண்றது? அவன் மக ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுகிட்டு இருக்கிறத நினைச்சு பொண்டாட்டியும் புருஷனும் இத்து கருகிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம மகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு மாஞ்சுக்கிட்டு இருக்காங்கடி. இந்த நேரத்தில் அவ ஆசைப்பட்டவனுக்கே நம்ம அக்கா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ வீட்டுக்கே மருமகளா எடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சா எதுக்கு கவலைப்பட போறேன், எதுக்கு திட்ட போறேன்? முதல்ல நாங்க இல்லாம இப்படி பண்றீங்களேன்னு சங்கடப்பட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம அக்கா வீட்டுக்கு மருமகளா நம்ம மக வாழ்க்கை நினைச்சது மாதிரி அமைஞ்சிருச்சேன்னு சந்தோஷம் படுவேன். இதுல சங்கடப்படுறதுக்கு என்னடி இருக்கு? நீ சொல்றதும் சரிதாம்மா. அந்த அம்சாவை கல்யாணம் பண்ணி வச்சு என் தம்பி உறவே இல்லாம போயிருமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. கயல்விழியை என் வீட்டுக்கு மருமகளாக்கி இழந்த என் சொந்தத்தை திரும்ப பெற போறேன். அதுக்கு ஜீவாவும் மனசு வைக்கணும். அதுக்கு அந்த ஆண்டவன் தான் வழி விடணும். ஆண்டவன் கை கொடுத்து ரொம்ப நேரமாச்சு. இனிமே கை கொடுக்க வேண்டியது நீனும் உன் மயனந்தேன். உன் தம்பி குடும்பம் உனக்கு வேணும். உன் தம்பி மக உன் வீட்டுக்கு மருமகளா வேணும்னா உன் மயன்ட்ட நீனு உன் புருஷனை எப்படி பேசணுமோ அப்படி பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சு உன் வீட்டுக்கு உன் மருமகளை நல்லபடியா கூட்டிட்டு போற வழிய பாரு. அத்தை, அப்பத்தா, கயலே, அத்தை, என் தங்கமே வந்துட்டு அடி ரசத்தி. கயலே, உன் அப்பன் ஆத்தா யாரும் பார்க்கல, பார்க்காம தானே வந்த? இல்ல அப்பத்தா, யாரும் பார்க்கல. சரித்தா சரித்தா, சேலை நல்லா இருக்கு. இருந்தாலும் அப்பத்தா உனக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து வச்சிருக்கேன். அதை போய் உடுத்திக்கிட்டு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வருவோம். உன் மாமன்காரன் வர்றதுக்கும் நீ கிளம்புறதுக்கும் சரியா இருக்கான். அத்தான் இன்னும் வரல அப்பத்தா. வந்துருவாண்டி. எங்க போறியா? வந்தடியோட உனக்கு அத்தானுக்கு கல்யாணத்தே. நீ சந்தோஷம் ஆயிரு சரியா? அப்பத்தா, அந்த பொண்ணை தேடி தானே அத்தான் போயிருக்காங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா? கண்டே பிடிச்சாலும் அந்த நாயை இனிமே என் வீட்டு மருமகளா ஏற்க மாட்டோம்னு உன் அத்தை வாக்கு கொடுத்துட்ட. அந்த பயலையே அங்கே கல்யாணம் பண்ண விட போறதில்ல. எப்படியும் மனமேடைக்கு வந்து தானே தீரனு. கையில தாலியை கொடுத்து கட்டுறா என் மருமக கழுத்துலேன்னு ஆத்தாக்காரி சொன்னா என்ன செய்ய முடியும்? உன் கல்யாணம் தான் இன்னைக்கு நடக்க போகுது. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. போய் பட்டு சேலையை உடுத்திக்கிட்டு வருவான். பயமா இருக்கு அப்பத்தா. ஏலே, அத்தை உனக்கு வாக்கு கொடுக்குறேன்டா. என் வீட்டுக்கு மருமகளா வரணும். என் மயனுக்கு ஒரு பொண்டாட்டி அமையணும்னா அது என் மருமக என் தம்பி மக கயல்வெளியாத்தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் அத்தை வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்கேன். பாவம், அந்த ஆத்தாவில் கொஞ்சம் வீட்டுக்காவது போயிட்டு வாங்கன்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டேங்குது. உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு பாவம் தூங்கிருச்சுது. அலமேலாத்தா எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் இதுகளுக்கு கூடவே இருந்திருக்கு. அதான் 3 ஒன்னாவே தெரியவும் படக்குன்னு விட்டுட்டு போக அதுகளுக்கு மனசு இல்லை போல. இருக்கட்டும் இருக்கட்டும், அதுகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அம்சா கல்யாணத்தை எப்படியும் பார்த்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு இருக்குங்க. இருந்து நல்லபடியாக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகட்டும். அஞ்சுதான் நேரம் ஆயிருச்சு. சரி, அம்மா கொண்டுட்டு வந்த பட்டுச்சேலை எடுத்து பிள்ளைக்கு கட்டி விடுப்போ. அந்த நகை நட்டெல்லாம் எடுத்து மாட்டி விடும்டி. அவனுக்குள்ள பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு நிக்கிறது யார்? அந்த புள்ள சம்மந்தி அம்மா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க.
இந்த புள்ள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேக்கா. அக்கா, அவங்க தம்பி மகக்கா. முதல்ல இந்த பிள்ளைக்கு தானே பேசி முடிச்சோம்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்குங்க. என்ன அந்த சேனல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்க? அம்சாவை காணோம்னு தேடி போயிருக்கு அந்த பையன் ஒரு பக்கம், இங்கிட்டு பொண்ணு கூட்டிட்டு வந்து நின்றா என்ன பாடி மனசா போய் என்னன்னு கேட்டுட்டு வருவாவா? ஏக்கா, முதல்ல என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுக்கா. சம்மந்தக்கார வீட்டுல நீ பாட்டுல எதையும் வார்த்தையை விட்டுறாத. தெளிவா கேக்குறதுக்கு என்ன மனசா இருக்கு? பொண்ணை காணோம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான், அங்கே என்னடானா இன்னொரு பொண்ணை கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தத்திலையும் என்ன எண்ணத்திலையும் கூட்டி கொண்டு வந்து வச்சிருப்பா நம்மளுக்கு என்ன தெரியாமல கிடக்கா? வா முதல்ல போய் என்னன்னு பேசி பாப்பா. கையில வாடா, அத்தை புடவை கட்டி விடுறேன். சரிங்க அத்தை. சம்மந்தியம்மா, ஆறு இந்த பொண்ணு? அவளுக கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சேன், பட்டாச்சே. எங்கிட்ட இருந்து வந்தாளுகன்னு தெரியல. நல்ல மோப்பம் முடிச்சுக்கிட்டு எங்க என்ன நடக்குதுன்னு தெரியவாளுக போல் இருக்கு. பட்டி கட்டுச்சு என்ன கரெக்டாத்தே இருக்க போல் இருக்கு. சம்மந்திமா, உங்களத்தான். பொண்ணு யாரு? என் தம்பி மக. தம்பி மகளா? தம்பி மக கூட தான் ஏதோ குடும்ப தகராறு, பேச மாட்டோம்னு சொல்லிக்கிட்டியே. இங்க கல்யாணத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, பொண்ணை காணோம்னு எல்லா சேதியும் தெரிஞ்ச பிறகு வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு வந்திருக்கு இந்த பிள்ளை? எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணுமா? ஆத்தா, நாங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க. ஏதோ எங்க மனசுக்கு தப்பா பட்டா கேட்கத்தான் செய்வோம். எதுக்கு வந்திருக்குன்னு விவரத்தை சொல்லுங்க. உங்க மனசுக்கு என்ன தப்பா பட்டுச்சோ அதை சரியாக்குறதுக்கு தான் என் பேத்தியை வர சொல்லியிருக்கேன். அடுத்த முகூர்த்தத்துல என் பேத்திக்கு என் பேரனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு அச்சதையை போட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி பந்தியில உட்கார்ந்து தொந்திய நெப்பிட்டு போங்க. கிழவிக்கு திமுற பத்தியாக்கா எப்படி பேசுதுன்னு. ஏன் சம்மந்தியம்மா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? மருமகன்னு அந்த குட்டி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னைக்கு அவளை காணோம்கவும் இன்னொரு பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து வச்சு கல்யாணம் முடிக்க பாக்குறியே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களோட வழி தெரியாது. நான் பையனை பெத்தவ. கல்யாண மேடை வரைக்கும் வந்து பொண்ணை காணோன்னு உட்கார்ந்துருந்தா அடுத்து என் பிள்ளைக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? என் தம்பி மக அவனையே நினைச்சுக்கிட்டு காலம் போல உருகிட்டு கிடக்கா. அவனை கட்டி வச்சு என் வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓடி போனவளை நினைச்சு நான் ஏன் வருத்தப்படணும்? என்ன சம்மந்தியமா பேசுறிய? ஓடி போனவன நீங்களே சொல்லலாமா? பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு எல்லாத்துலயும் பார்த்து சொல்லியாச்சுல்ல. இப்ப அவளையும் தேடி கண்டுபிடிக்க போயிருக்காங்க. கடத்தினவங்க யாருன்னு முதக்கண்ட கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. அடுத்து அவங்களுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வச்சு பிள்ளையில நல்லபடியா ஆசீர்வாதம் பண்றதை விட்டுவிட்டு இங்கிட்டு யாரையோ கூட்டி கொண்டு வந்து இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எங்க பிள்ளைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. வந்தாச்சு, கல்யாணம் நின்று போச்சு. பேசாம கிளம்பி ஊருக்கு போற வழியை பார்க்க வேண்டியதானே. சும்மா இங்கனையே உட்காந்து காவ காத்துக்கிட்டு இருக்கிய. பாருங்க அத்தா, ஜீவா அம்சாவுக்கு கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. தேவையில்லாம இந்த பொண்ணை கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவ மனசையே எதுக்கு களைச்சு விட்டுக்கிட்டு இருக்கிய? பெரிய மனுஷி தானே நீங்க, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிற வேணாமா? நாங்க எப்படி நடந்துக்கறணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் குடும்பத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் என் மகளுக்கும் தெரியும். இங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறத பார்த்தா அம்சா காணாம போனதுக்கு உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும் போல் இருக்கே. எப்படா பொண்ணை தூக்கிட்டு போவாங்க, நம்ம இவளை கூட்டி கொண்டு வந்து வச்சு தாலி கட்ட வைக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தது மாதிரில இருக்கு. பாருங்க, சும்மா அனாவசியமா இப்படி பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அம்மா சொல்லிட்டேன். நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதுல நாங்க பழி போடுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா தங்கச்சி, நீனும் படிச்ச உள்ளதானே? படிச்ச உள்ளிக்கு சுய புத்தி இருக்காது. இவங்க தான் கூப்பிடுறாங்கன்னா நீனுமா கிளம்பி வருவ எப்படி? அத்தை பாருங்க, அவளை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது எப்படிங்க ரைட் இல்லாம போகும்? எங்க வீட்டு புள்ள உங்க வீட்டு புள்ளைய விரும்பி இருந்தாலும் ஓடி போய் இழுத்துக்கிட்டு ஒன்றும் கல்யாணம் கட்டி வைக்கல. அதுகளும் வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கி நீங்களும் முறப்படி வீடு தேடி வந்து பொண்ணு பார்த்து பூ வச்சு நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் மேடை வரைக்கும் வந்து பொண்ணு காணாம போயிருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிற பொண்ணை விட்டுப்புட்டு அனாமத்தை எவ்வளவு ஒருத்திய கூட்டி கொண்டு வந்து நாங்க தாலி கட்ட வைப்போம்னு நின்றா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? பாருப்பா தங்கச்சி, நீ படிச்ச புள்ள, உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு 4 விஷயம் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும்ல. ஒருத்தன் இன்னொரு பிள்ளைய விரும்பின பிறகு அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கணும், அவளை விரட்டி விட்டுவிட்டு நம்ம அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியே, அந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்குமா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இந்த எண்ணத்தோட உனக்குள்ள நிக்காத. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிறாத. ஒழுங்கு மரியாதையோட இங்க இருந்து கிளம்பிரு. அம்சாவுக்கு ஜீவா, ஜீவாவுக்கு அம்சான ஆண்டவன் எழுதப்பட்டது. அதை யாராலையும் மாத்த முடியாது. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ தான் அசிங்கப்பட்டு போவ சொல்லிவிட்டேன். அதுக்கு இப்பவே கிளம்பிட்டீன்னா உன் மரியாதையை நீனே காப்பாத்திக்கிறலாம். அத்தை கையிலே இம்புடு தூரம் இவங்க பேசின மட்டுக்கும் அத்தை சொல்றேன். என் மையனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது ஓன் கூட தான். அதையும் மீறி அவன் வேற எவளையாவது இழுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். அது என் பொணத்தை தாண்டி தான் நடக்கும் சொல்லிட்டேன். வா முதல்ல.
புள்ளைய பெத்தவளே இம்புட்டு தெளிவா வாக்கு கொடுக்கையில வேற எவ வந்து உனக்கு நிக்கணும்? நாங்க இருக்கையில என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தானே போறோம். வாடியே வந்து பட்டு எடுத்து கட்டிக்கவா. அம்சா அம்சா அம்சா, என்னாச்சு ஜீவா? ஏதாவது க்ளூ கிடைச்சதாடா? ஏடா, அம்சாவை இந்த வீட்டில தான் கடத்தி வச்சிருக்கானுங்க. அவ சொன்ன இடமும் இதுதான். அந்த கார் கூட நிக்குது பாரு. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா இடம் மாத்திருக்கானுங்க. இப்ப எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு எதுவுமே தெரியலையே. கார் இங்கதான் நிக்குதுன்னா கண்டிப்பா நடந்து போற டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல தான்டா எங்கேயாவது போயிருக்கணும். நீ பயப்படாத, கண்டிப்பா அம்சாவை கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, இந்த பையன் போனை வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டேங்குதே. எடுங்க ஜீவா, எடுங்க. போனுக்கு கால் வந்துட்டே இருக்குடா, கொஞ்சம் யாருன்னு பாரு. அம்சா கால் பண்ண அதே நம்பர்ரா. இப்ப எடுத்து கேளு மச்சான், எங்க இருக்கான்னு பாரு. ஹலோ ஹலோ அம்சா. என்னங்க, நான் அம்சா இல்ல, அம்சாவை கடத்திட்டு வந்தவன்ல ஒருத்தன் பேசுறேன். ஏ பொறுக்கி நாயே, எவனோ ஒரு தருதல சொன்னானே என் அம்சாவை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு எனக்கே போன் பண்றியா? யாரா நீ? இப்ப எங்கடா இருக்கீங்க? என் அம்சாவை எங்கடா வச்சிருக்க? ஏனே கோவப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் போன் பண்ணிருக்கேன். ஹெல்ப் பண்றதுக்கா? ஆமாங்க, அம்சாவை கடத்தி வச்சிருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா இப்பதாங்க நான் அம்சாவை தப்பிக்க விட்டேன். அந்த கல்யாண சுந்தரமா அவ அக்காவும் சேர்ந்துக்கிட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி காலம் முழுக்க சித்திரவதைப்படுத்தணும்னு என் கண்ணு முன்னாடியே பேசிக்கிட்டாங்க. எனக்கு கூட பிறந்த பிறப்போ இல்ல பெத்த தாய் தகப்பனோ யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. என்ன மாதிரியே ஒரு பிள்ளைய என் கண்ணெதிர பார்க்கவும் என் மனசு தாங்கலைங்க. அதனாலதான் இந்த பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி விட்டு உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்தரணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆமா, இப்ப அம்சா எங்க இருக்கா? எந்த இடத்துல இருக்கீங்க? அம்சா சொன்ன இடத்துல நான் வந்து பார்த்தா யாருமே இல்ல. கொஞ்சம் எங்க இருக்கீங்கன்னு ஷேர் பண்ண முடியுமா? அந்த இடத்துல இருந்து கல்யாணம் பண்றதுக்காக அதுக்கு பக்கத்துல உள்ள கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க அந்த வீட்ல நின்று திரும்பி பாத்தீங்கன்னா தெற்கு பக்கத்துல ஒரு பெரிய கோயில் தெரியும். அந்த கோயில்ல தான் கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா நான் தப்பிக்க விட்டுட்டேன். அந்த பிள்ளை இப்ப எங்கிட்டு போயிருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் இந்த லொகேஷனுக்கு வந்துடுறீங்களா? தேங்க்யூ சோ மச் ப்ரோ. இந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். நான் உடனே வரேன். என்ன மச்சான், என்னாச்சுடா? அம்சா எங்கடா இருக்கா? கடத்திட்டு போனவன்ல ஒருத்தன் ரொம்ப இறக்கப்பட்டு அம்சா மேல பரிதாபப்பட்டு கொஞ்சம் கட்டெல்லாம் அவுத்து விட்டுருப்பான் போல் இருக்குடா. அவன் தான் இப்ப கால் பண்ணான். நம்ம எப்படியும் கோவிலுக்கு போயிட்டா கண்டிப்பா அம்சாவை காப்பாத்திடலாம் மச்சான். இங்க இருந்து தெற்கு பக்கத்துல பார்த்தோம்னா அந்த கோவில் தெரியும்னு சொல்றான். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இன்னும் மனிதாபிமானத்தோட இருக்கிறதுனாலதான் நம்ம மண்ணுக்கு மழை பெய்யுது மச்சான். சரி வா, அந்த தெரியுது பாரு, அந்த கோவிலா தாண்டா இருக்கும். சீக்கிரம் வா. அம்சாவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது மச்சான். சீக்கிரம் வாடா. அண்ணமே அண்ணமே நான் சொல்லி வந்த எங்கடி போற? புடிடா அவள. என்ன ஒரு தைரியமும் திமிரும் இருந்துச்சுன்னா நாங்க புடிச்சு வச்சிருக்கிற எங்க கஸ்டடியில இருந்தே தப்பிச்சு போவனி. ப்ளீஸ் மாமா, என்ன விட்டுருங்க மாமா. விட்டுறவா? விட்டுட்டு போறதுக்கா பட்டு சட்டையும் பட்டு வெட்டையும் கட்டிட்டு வந்து ஜம்முன்னு நிக்கிறேன்? ஏண்டி, இந்த லுக்ல மாமனை பார்த்தும் வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? அப்படி சொல்ற கல்யாணம்? என் தம்பி கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆக போதேன்னு நான் இப்பதான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அவன் சந்தோஷத்தை கெடுக்கிறது மாதிரி இப்படி ஓடி போறேன். வாடி வந்து அவன் கையால தாலி வாங்கிக்கிட்டு என் வீட்ல வந்து வேலைக்காரியா வந்து குடும்பம் நடத்து. மாமா ப்ளீஸ் மாமா, சித்தி தான் புரிஞ்சுக்கிறாம நடந்துக்கிறாங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க மாமா. நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் ஜீவாவுக்காக தான் மாமா. என் ஜீவாவை மறந்துட்டு என்னால யாரு கூடயும் சந்தோஷமா இருக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏய், இன்னும் ஒரு தைரியம் இருந்தா கட்டிக்க போற மாப்பிள்ளை கிட்டயே வந்து இன்னொருத்தனை விட்டுட்டு என்னால வாழ முடியாதுன்னு சொல்லுவேன். என்ன தைரியம் உண்டு உனக்கு? அக்கா, கல்யாண மேடையில இருந்து இன்னைக்கு தனக்க வந்திருக்கா. அப்ப கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நம்ம வீட்டுக்கு போய் நம்ம கவனிக்கிறபடி கவனிச்சா ஜீவாவாவது கோவாவாவதுன்னு தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பா. விடுக்கா, புது பொண்ணு கொஞ்சம் அப்படித்தானே அடம் பண்ணு. ஏய், என் தம்பி உன் மேல உசிரியா வச்சிருக்காண்டி. உனக்காக 40 வயசு வரைக்கும் எவளையும் கல்யாணம் பண்ணாம எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம உத்தம புத்திரனா வாழ்ந்துகிட்டு இருக்காண்டி. இவனை காட்டி மாப்பிள்ளைக்கு எங்கடி போவ? அவனும் அவன் மூஞ்சியும் அந்த ஜீவாலாம் உனக்கு ஒரு ஆளாடி. என் தம்பி இருக்கிற அழகுக்கு இவனே உன்னை கல்யாணம் பண்றது பெரிய விஷயம். உனக்கு இவனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கேக்குதா? வாடி வந்து அவன் கையால தாலிய கட்டிக்கிட்டு என் வீட்டுல வந்து குடும்பம் நடத்துற வழிய பாரு. டேய் ஓனாண்டி முனியாண்டி, எடுங்கடா அந்த மாலைய, தட்ட சொல்லுடா மேலத்தை. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். அந்த வீட்ல இல்ல சார். அந்த வீட்ல இருந்து கரெக்டா தெற்கு பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு வந்துருங்க சார். அங்கதான் அம்சாவை வச்சிருக்கிறதா போன் வந்தது. ஆமா ஜீவா, இங்க இருந்து பார்த்தாலே கோவில் தெரியுது. சரி ஓகே, நான் வந்துட்டே இருக்கேன். வாங்க சார். ஜீவா, போலீஸும் வந்துட்டாங்களாண்டா. ஆனா இந்த கோவில்ல அம்சா இருக்கிறது மாதிரி தெரியலையடா. ஒருவேளை அவன் நமக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பானோ? நம்மள சுத்தல விடுறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணிருப்பானோ?
நீ ஏன்டா அப்பெல்லாம் நினைக்கிற? இந்த நம்பர்ல இருந்து தானே அம்சா கால் பண்ணா. அம்சா கால் பண்ணா, ஆனா இவன் இப்படி கால் பண்ணிருக்கான். அங்கேயும் அவளை காணோம், இங்கேயும் அவளை காணோம்னா ஒருவேளை நம்மள சுத்தல்ல வர்றதுக்கு ஏதாவது பிளானா இருக்கும்ல. மச்சான் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா, எல்லாத்தையும் தப்பாவே நினைக்காத. நம்ம இன்னும் கோவில் ஃபுல்லா பார்க்கல, கொஞ்சம் சன்னதி பக்கம் போய் பார்க்கலாம் வாடா. சரிடா விக்கி. ஜீவா, ஜீவா என்னை காப்பாத்து ஜீவா, ஜீவா, ஜீவா என்னை காப்பாத்து ஜீவா, ஜீவா, ஜீவா வாடா ஜீவா. அம்சா, ஜீவா, ஜீவா, ஜீவா வா ஜீவா, ஜீவா என்ன விடுங்கடா ஜீவா, என்ன விட்டுங்க ப்ளீஸ், என்ன விட்டுங்க, என்ன விடுங்கடா, விடுங்க. டேய் கல்யாணம், என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? கட்டா தாலிய. சரிக்கா. அண்ணா வேணா ப்ளீஸ் கட்டாத, உன் கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், கட்டாத ப்ளீஸ். ஜீவா, ஜீவா எங்கடா இருக்க ஜீவா? ஏய் கட்டா சீக்கிரம். வேணாம் ப்ளீஸ், வேண்டாம், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அவன் இருக்கிற தைரியத்துல என்ன என்னெல்லாம் அசிங்கப்படுத்திருப்ப. இது ஏன் கோட்டடி, ஒரு ஈ காக்கா கூட வந்து உன்னை காப்பாத்த முடியாது. இனிமே இந்த அம்சா இந்த கல்யாணத்துக்கு தாண்டி. வேணாம், வேணாம் ப்ளீஸ், என்ன விட்டுரு, விட்டுரு, விட்டுரு. அம்சா, உயிரை வேறோடு கிளே என்னை சிந்தித்த எங்கே சென்றாயோ கள்ளே, ஓன் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடிவா, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தே, கடல் மேலொரு துளி வீழ்ந்ததே அதை தேடி தேடி பார்த்தே.